ஆண்டவர் யாரை தேடுறாரு தெரியுமா? ஸ்கில்ஃபுல் ஒர்க். எல்லாத்துலயும் நல்லா படிக்கிறீங்களா, நல்லா படிங்க. பாட்டு பாடுறீங்களா, நல்லா பாடுங்க. வீட்டுல வேலை செய்றீங்களா, நல்லா வேலை செய்யுங்க. உங்க கரியர்ல நீங்க செய்யற வேலைக்கு போற இடங்கள்ல மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஓபி அடிக்கிற டிக்கெட் 1000 இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யற ஒரு ஆள் நீங்களா இருக்கணும். நல்லா வேலை செய்யுங்க. ஆண்டவர் உழைப்பை கற்றுக் கொடுத்தவர். ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? நல்லா சாப்பிட்டு தூங்குங்கன்னாரா? நிலத்தை என்ன செய்யுங்க, பண்படுத்துங்க. அப்ப அந்த மாதிரி நல்ல வேலை செய்யறதுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தவரே நம்முடைய ஆண்டவர் தான். சோ ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? ஸ்டார்டிங்ல வேணா ஒன்னும் தெரியாத ஆள் மாதிரி இருக்கலாம். ஆனா நாட்கள் செல்ல 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 எனக்குள்ள அந்த ஞானங்கள் வேலை செய்யணும். எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு இது தெரியாது தெரியாது தெரியாதுன்னா வாய்ப்பே இல்லை, முன்னேறவே மாட்டீங்க. முட்டாள் குரங்காதான் உட்காந்துருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தடுத்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதான் ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர், ஸ்மார்ட் ஒர்க்கர். இப்பெல்லாம் அதை தான் தேடுறாங்க. ஒரு வேலைக்கே நீங்க போறீங்க, இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அப்படி பாப்பாங்க. அங்க இருந்து நடந்து வர சொல்லுவாங்க. வாக் இன் இன்டர்வியூ. நடந்து வரும்போது உங்க நடையிலே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க சோம்பேறியா சுறுசுறுப்பாங்க. அப்புறம் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. ஓகே, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, வெரி குட் வெரி குட்பாங்க. நீங்க அப்படியே மிதந்துருவீங்க. நம்மள மாதிரி ஒரு ஆளு இல்ல போல இந்த உலகத்திலே இல்ல, நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். ஆனா அங்க இருந்து ரிசல்ட்டே வராது. புரியுதா உங்களுக்கு? அதனால ரொம்ப சர்வ ஜாக்கிரதை இந்த உலகத்துல வாழணும். வாழ்றதுக்கு அத்துணை காரியங்களையும் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எது நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கணும், பரிசுத்தமா எப்படி வாழணும், மதுபானத்துக்கு அடிமையாக கூடாது. மாதுன்னா என்னங்க? பெண்ணுக்கு அடிமையாக கூடாது. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், எத்தனை விஷயங்கள். எப்படி சாப்பிடணும். நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன வை? கத்தி வச்சு இன்னைக்கு போய் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. வைக்க முடியுமா கத்திய? முடியாது. ஆனா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அடிச்சு வீசணும்னா முடிஞ்சது. 50 வயசுல அப்புறம் போக வேண்டியதான் பெட்டிக்குள்ள. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கேளுங்க. ஏசப்பா இன்னைக்கு நான் என்ன சாதிக்க போறேன், என்ன பலப்படுத்துங்க. ஆமென். எனக்கு கிருபையை கொடுங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்டோட நான் வாழணும் ஏசப்பா. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஓடக்கூடாது. என்ன செய்யணும்? நல்ல பைபிளை படிங்க. படிக்க அறிவாளி ஆயிருவீங்க. படிக்க விசேஷத்தை கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. படிக்க ஏசப்பா எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெப போராளியா கர்த்தர் உங்களை மாற்றிடுவாரு. ஹல்லேலூயா. எதுவுமே உங்களுக்கு சலிப்பா தெரியாத அளவிற்கு ஆண்டவர் உங்க மண்டையை ட்ரெயின் பண்ணிடுவாரு. அப்போ நீங்க ரொம்ப மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்ல வேலை செய்யற ஒரு ஆள் ஆண்டவருக்கு தேவை. நல்லா ஒர்க் அவுட் பண்ற ஒரு ஆள் குடும்பத்துக்கு தேவை. அல்லேலூயா. இருக்கிற காசு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிற குழுவுல எல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சா எப்படி நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறீங்க? தேவ பிள்ளை, உங்க வருமானங்களுக்குள்ள நீங்க பணக்காரங்களா வாழலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பணம் வந்துதா, ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த வருமானங்களுக்குள்ள ரொம்ப நல்லா வாழணும்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?